ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இரும்பு கடைக்கு போயிருந்தப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸ் வந்து கிடச்சிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்ட்ரன் கொடுத்துருக்காங்க. வினோதமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால தான் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணலான்னு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ். இது வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இதை ரெடி பண்ண முடியுதா என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டபிள் வந்து ஒயர் உள்ள வந்து சுட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தி பார்த்தா ரெடி பண்ண முடியுமான்ட்டு ரெடி பண்ண முடியல. சரி, இதில் வேறு எதுவும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இது ரெடி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வேணும். லேப்டாப் இருந்தால் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க முடியும். நம்ம மொபைலே கூட பார்க்கலாம் ஓடிஜி மூலம். ஏன்னா ஓடிஜி வச்சு பார்த்தீங்கன்னா சொல்லும் போது மவுஸ் ஒர்க்கான லைட்டில் எரியும் பார்த்தீங்கன்னா மவுஸில் காமிக்கும் மொபைல்லே. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணுறேன் நான் மொபைல் எப்படி ஓடிஜி போட்டு யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது வந்து ஒர்க் ஆகலை. உங்களுக்கு இது கூட ஒர்க் ஆகாமல் ஒரு டவுட் இருக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குது, அதுவும் போட்டு ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. என்கிட்ட வேறு மவுஸ் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா போடுற லைட் எரியுது பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் ஒர்க் ஆகுது. மவுஸ் கூட தெரியுது பாருங்கள், மொபைலே தெரியுது. லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் மவுஸ் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலக்கு தான் பார்க்கணும் என்ன பிரச்சனைன்ட்டு. வாங்க என்ன பிரச்சனைன்ட்டு ஆலோசனை அரைஞ்சி பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒன்று விட்டுருக்கு, அதுதான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அறுந்து போயிற மாதிரி இருக்குது. இந்த கலத்தி நம்ம சால்ட்ரிங் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லா மவுஸ்லையும் கொடுத்துருக்க மாதிரி தான் நார்மலாக அதே செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து வாட்டர் ரெஸ்ட் ஆகிருக்கு. ரொம்ப நாள் மலையில் கலந்துருக்கும் போல். உள்ள ஐசி கொடுத்துருக்காங்க. அது எல்லா மவுஸில் பெரிய மவுஸில் எப்படி இருக்குது அதுதான் உள்ள கொடுத்துருக்காங்க. வயர் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். வாங்க இதை கட் பண்ணி ஜாயின் பண்ணி பார்க்கலாம் சரி ஒர்க் ஆகுதான்ட்டு. ஹெட்செட் ஒயர் தான் இது, அப்படியே ஹெட்செட் ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டச் சேனல் ஷார்ட் ஆகாத மாதிரி ஒயர் இது. ஏன்னா இப்போ கட் பண்ணி எல்லாத்தையும் சால்ட்ரு பண்ணியாச்சு. எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கோம். இப்போ போட்டு ஒர்க் ஆகுது நான் பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ஓடிஜியில் போட்டு பார்க்கலாம். போடும்போது வந்து லைட் எரியுது. 2 லைட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மவுஸோட சென்சார் லைட்டு, இன்னொன்று வந்து டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க போல். வாங்க சென்சார் கையில் பிளாஸ்டிக் வச்சு ஒர்க் ஆகுது என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மவுஸில் ஒர்க் ஆகுது. பட்டனும் எல்லாமே ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இந்த ஒயர் தான் பிரச்சனை போல். கீஸில் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இருந்தபடி எல்லாம் அசம்பிள் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற பிளாஸ்டிக்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்கி இருக்கிற எல்லாம் அசம்பிள் பண்ணிடலாம். வயர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராமல் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொஞ்சம் முடிச்சு போட்டு விடலாம். அப்போ தான் வந்து வெளியே வராமல் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இழுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால வெளியே ஒரு அட்டையை வச்சு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி அப்படியே போட்டிடலாம். இந்த ரோலர் இதுவும் போட்டு விடலாம். மவுஸில் வந்து போடாமல் க்ளோஸ் பண்ணுறாங்க போட்டு எடுத்துக்கலாம். இது ஸ்க்ரூவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது என்னென்னு போட்டு பார்க்கலாம். நான் வந்து முன்னாடி யூஸ் பண்ண மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் சார்ஜ் இருக்குது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மொபைல் இருக்குது, அதை வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதிலே ஓடிஜி சப்போர்ட் இருக்குது, போட்டு பார்க்கலாம். போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் மூலமாக தான் எரியுது, இல்லை கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மவுஸ் தெரியுதுங்களா, அதுதான் மவுஸ் ஒர்க் ஆகுது, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இந்த ஒயர் தான் ப்ராப்ளம் போல். பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இந்த மவுஸை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் ஆன்லைனில் போய் செக் பண்ணும்போது அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. கை சின்னசாக இருக்கிறதுனால கையில் யூஸ் பண்ண முடியல. சின்ன பசங்களுக்காக தயாரிச்சது என்னன்னு தெரியல எனக்கு. இந்த வீடியோ பற்றி ஏதாவது மோர் டீட்டெயில்ஸ் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.